வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 3ஆம் நாள் புதிய பெரிய கிரகரி திருத்தந்தையும் மறை வல்லுநருமான அவருடைய புனித நாளில் திருச்சபை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒருவர் மற்றவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நோயுள்ளவர்களாக மனநோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் குணப்படுத்துவர்களாக மாறக்கூடாது? எல்லாருமே காயப்படுத்துவர்களாக இருந்தால் யார் குணப்படுத்துவது? எல்லாருமே ஏமாற்றுவர்களாக இருந்துவிட்டால் யார் அன்பு செய்வது? எல்லாருமே நீங்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுவீர்கள் என்றால் யார் அரவணைப்பது? ஆகவே தான் இயேசு குணமளிக்கிறவராக, யெகோவா ரஃபா, இயேசு குணமளிக்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்து சென்று விட்ட பிற்பாடு தம் சீடர்களுக்கு நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கள் என்று செய்து காட்டினார். அவற்றில் ஒன்று குணப்படுத்துவது. ஆகவே நம்முடைய வாழ்நாட்களில் எத்தனை பேரை வார்த்தையினாலோ அல்லது ஒரு பார்வையினாலோ அல்லது புறங்கூறுதனாலோ காயப்படுத்தியிருக்கும் ஏராளமாக. ஆனால் இன்றைக்கு அதற்காக மனம் வருந்தி, சுவாமி என்னை அந்த நிலையிலிருந்து மாற்றி குணப்படுத்துகிற ஒரு குழுவில் என்னை சேர்த்தடும் என்று வேண்டி விரும்பி இந்த திருப்பணியில் தகுதியுடன் பங்கெடுப்பதற்கு நம்மில் தடையாயிருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மக்களை மன்றாடுவோமாக. மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையால் நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தார். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்துதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் தீமோத்தியும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து
உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடல் ஊழியர் எப்பப்பாவியரிடமிருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தான் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளது பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானும் கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்.
என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் அன்பும் உங்களிலும் உங்களை சார்ந்தவர்களிலும் பொங்கி வழிவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்திக்கு முன்பாக அல்லேலூயா கீதத்தை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசப்பா லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 16 18 இறை வசனங்களில் தான் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து அன்றைக்கு அதை அறிவிக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி மிக மிக முக்கியமான நற்செய்தி. பேதுருவுடைய வீட்டிற்கு இயேசு போகிறார். அது ஒரு சந்தோஷமான நாள். நம் வீட்டிற்கு நமக்கு பிடித்தமான ஒருவர் வருகிறார் என்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது பேதுரு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறார். அப்பா சந்தோஷமா. இப்பொழுது அந்த பரிசுத்தரான இயேசு தன் வீட்டுக்கு வருகிறார். பாவியான என் வீட்டுக்கு வாரார் அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அங்க போனா எல்லாம் தலைகீழாக இருந்தது. எழுந்து எல்லோருக்கும் பணிவிடை செய்து உணவளித்து பதார்த்தங்களை அளித்து அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய பேதுருவுடைய மாமியார் ஜுரத்தினால் ஏற்கனவே அன்னைக்குதான் வரல, ஏற்கனவே ஜுரம் வந்து பலவீனமாய் படுத்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவோடு அவருடைய சீடர்களும் சென்றிருந்தார்கள். இயேசுவை பார்க்க நிறைய கூட்டம் கூட வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு பெண்மணி படுத்து விடுவதனால அந்த விழா மூடு என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சந்தோஷமான சூழ்நிலையே அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. எல்லோரும் அச்சச்சோ அச்சச்சோன்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அச்சச்சோ அப்படியா, உடம்பு சரியாம இருக்கிறீங்களா, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம்னு அவர் போயிடலையே. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் சுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த வீட்டில் அந்த சந்தோஷம் திரும்பி வருவதற்கு அவள் சுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே பேதுருவுடைய மாமியாரை இயேசு தொட்டு சுகமாக்கினார். ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அதோடு கதை நிற்கவில்லை. அவள் எழுந்து அனைவருக்கும் பரிமாறினால் சந்தோஷம் களை கட்டியது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு முதல் செய்தி என்ன? நம்முடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு சமாதானத்திற்கு யார் முக்கியமான காரணமோ அவர்களே படுக்க படுக்கையாகி விட்டாங்களா, அவர்களை எழுப்புவதற்காக இயேசு வருகிறார். அது தொழிலாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம். எது உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை திருடியதோ, கொள்ளையடித்ததோ, சீரழித்து இருக்கிறதோ அவற்றை சரி செய்வதற்காக இயேசு நம் வீட்டிற்கு வருகிறார். இது முதல் செய்தி. ஆனால் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இதை உணர்த்தினார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு சொன்னாரே. இயேசுவும் அந்த பேதுருவுடைய மாமியாரை குணப்படுத்தாமல் விட்டிருந்தால் அவள் நோயாளியாகவே இருந்திருப்பாள் அல்லவா? இயேசுவும் சாதாரணமாக விட்டுவிட்டு போயிருந்தால் அந்த குடும்பத்தின் சூழ்நிலை மாறி இருக்காது அல்லவா? ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவனுடைய உறுப்புக்கெல்லாம்
கிறிஸ்துவின் மேலிருந்த அதே அபிஷேகம் நமக்கும் வழங்கப்படுகிறது. நீங்கள் என் சாட்சிகள், நான் சொல்லியதெல்லாம் மக்களுக்கு அறிவியுங்கள், நான் செய்ததையெல்லாம் நீங்களும் செய்வீர்கள், அதைவிட பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று யோவான் 14:12 இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னார். மத்தேயு 10:1 எல்லா நோய்களை குணமாக்கவும் எல்லா தீய ஆவிகளை ஓட்டவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், போங்க நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு சீடர்களை அனுப்பின அந்த இயேசுடைய அன்பு பிள்ளைகளாகிய சீடர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் இருக்கிற இடத்தில் நோய்களை குணமாக்க வேண்டும். நாம் நுழைகிற வீட்டில் நம்மால் சமாதானம் ஏற்படுத்தப்பட வேண்டும். நாம் சந்திக்கிற மனிதர்களில் கிறிஸ்துவின் அன்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் நம் வழியாக கடவுளுடைய அபிஷேகம், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய குணமளிக்கும் வல்லமை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. இன்றைக்கு அதை ஆண்டவர் மிக ஆழமாக நமக்கு சொல்லித்தரார். கவனிக்கிறார். நோயாளி, இயேசு வருகிறார், சூழ்நிலை தலைகீழாக இருக்கிறது, இயேசு குணமளிக்கிறார், சூழ்நிலை தலைகீழாக மாறுகிறது. அதே போலத்தான் நீங்கள் கடவுளுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு சென்று கடவுள் கொடுக்கிற வரத்தினால், கடவுள் கொடுக்கிற வரங்களினால் உங்களை நிரப்பிக் கொண்டு அந்த வரங்களை கொண்டு நீங்கள் மனிதர்களை, சக ஊழியர்களை, சக நண்பர்களை, நம் குடும்ப உறுப்பினர்களை குணப்படுத்தும்படி இன்றைக்கு ஆண்டவர் பெரிய ஆவலோடு நம்மை அழைக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 6:8 பைபிளில் எங்கும் சொல்லப்படாத ஒரு வேதனையினுடைய குரல் அல்லது ஆழமான கடவுளுடைய அழைப்பு அங்கே சொல்லப்படுகிறது. யார் நமக்காக போவார்? யாரை அனுப்புவோம்? யார் நமக்காக போவார்? யாரை அனுப்புவோம்? இருளில் நிறைந்திருக்கிற உலகத்திற்கு வெளிச்சத்தை, தீபத்தை, விளக்கை யார் கொண்டு செல்வார்கள்? இது ஆண்டவருடைய பெரிய ஒரு வேண்டுதலாக இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு முன்னுரையில் நான் சொன்ன விஷயம் மிக மிக முக்கியம். இன்றைக்கு காயப்படுத்துகிறவர்கள் 190 பேர். ஏன் அதற்கு அதிகமாக? சொல்லினாலே, சுடு சொல்லினாலே, குற்றம் சுமத்துவதனாலே, அல்லது அவர்கள் செய்த தவற்றை பகிரங்கப்படுத்தி மறைக்கப்பட வேண்டியவற்றை பகிரங்கப்படுத்தி, சொந்த தாயை உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டான் ஒருத்தன். அறிவு இருந்தா உன்னை பெத்தெடுக்க போறான். நீலாம் எதுக்கு உசுரோட இருக்கிற? எல்லாம் செத்து மடிக்கிறாங்க. 50, 60, இன்னும் 70 வயசு வாழ்ந்து என்ன பண்ண போற என்று கேட்கிற வார்த்தையை விட கொடுமையானது. நரகத்திற்கு என்று நாம் போய் நரக வேதனை அனுபவிக்க தேவையில்லை. சந்தேகப்படுகிற கணவர், சந்தேகப்படுகிற மனைவி, அல்லது குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய மனிதன் ரகசியமான உறவுகளுக்காக தன் சக்தி எல்லாம் இழக்கிறான் என்ற செய்தி மிக வேதனை, மிக வேதனை. ஆகவே எல்லோரும் காயப்படுத்துவர்களாக இருந்தால் யார் காயத்தை கட்டுவது? எல்லோரும் ஆயுதத்தை ஏந்துவர்களாக இருந்தால் யார் சமாதானத்தின் தூதுவராக போவது? எல்லோரும் மனதினை உடைக்கிறவர்களாக இருந்தால் ஆற்றுப்படுத்துகிறவர்கள் யார்? எல்லோரும் கடும் சொல்லினால் எதிர்த்து பேசி எதிரில் இருக்கிறவர்களை மடங்கடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருந்தால் மௌனமாக இருந்து சண்டை என்கிற நெருப்பு எழுவதற்கு முன்பாக அதை அணைத்து விடக்கூடியவர்கள் யார்? யாரும் இல்லையே. அவித்தியான ஆண்டவர் கேட்டார், யார் போவார்? யாரை அனுப்புவோம்? இந்த செய்தி இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வேற எதுவும் இல்லை. நான் வாழ்கிற பகுதியில், நான் இருக்கிற குடும்பத்தில் நான் காயங்களை ஆற்றுகிறவனாக இருக்க போகிறேன். பிரச்சனைகளை சரி செய்ய போகிறவனாக இருக்க போகிறேன்.
என்று நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பீர்கள் என்றால், கடவுளுக்கு நீங்கள் செலுத்துகிற மிகப்பெரிய காணிக்கை, இயேசுவின் இருதயத்திற்கு நீங்கள் செலுத்துகிற மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, 5 அப்பம் 2 மீன்கள் சிறுவன் தனக்காக கொண்டு வந்தது. அவன் அப்பொழுது சாப்பிட்டு விட்டு திருப்தியாக இருக்க வேண்டியதை இயேசுவின் கையில் கொடுத்ததுனாலே அன்றைக்கு அந்த பெரிய ஜன சமூகத்திற்கு அவன் பசியாற்றுகிற ஒரு ஆசீர்வாதமாய் மாறி போனான். கடவுளுடைய கைகளில் உங்களை கொடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கடவுள் இப்படி வேதனையை ஒரு பிரசங்கமாக சொல்கிறார். அதுதான் சத்தியமும் கூட. சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவார். எளிய மனதோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பரிசுத்தமுள்ளோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ரகசியத்தை, பரம ரகசியத்தை கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். சமாதானம் செய்வோம், குணப்படுத்துவோர் பேர் பெற்றோர், காயங்களை ஆற்றுவோர் பேர் பெற்றோர். இந்த விஷயத்தை நீங்கள் அலசி பாருங்களேன். இயேசப்பாவுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஏக்கம் எல்லாம் அவருக்கு அடுத்தது யார் செய்வார்கள்? ஒரு கட்சியினுடைய தலைவர் கொள்கைகளோடு தொடங்குவார். அவர் இறக்கும் பொழுது அவருடைய எதிராளிகள் எல்லாம் அந்த கொள்கைகள் முடித்து விடும் என்று நினைப்பார். யாரோ ஒருவர் அதை உள்வாங்கி கிரகித்து அவர்கள் இறந்து விட்ட பிற்பாடு அந்த கட்சியை மேலெடுத்து கொண்டு வருவார். அவர்களும் குறிப்பிட்ட ஒரு விபத்தினாலேயோ நோயினாலேயோ மறிக்கிற பொழுது இன்னும் இருக்கிறவர் சொல்வார்கள், முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சது, இவரோடு முடிந்தது. ஆனால் விஸ்வரூபம் எடுக்கும் அந்த கட்சி. காரணம், அவர்களிடத்தில் சில பேர் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி தொடங்கி எத்தனையோ வருடங்களை கடந்து விட்டது, எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. அழிக்க நினைத்தவர்கள் தான் இருக்கிறார்களா? அழிப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் நிலைத்திருக்கிறதா? கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனையோ பேர். ஆகவே ஆட்சி முடிவுக்கு வந்ததா? அது முடிவராது. கடவுளுடைய ஆட்சிக்கு முடிவராது. அதோடு மோதினவர்கள் வேண்டுமானால் மறைந்து போகலாமே தவிர கடவுளுடைய ஆட்சிக்கு முடிவு வராது. அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இயேசுவின் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்த குழந்தை பாம்பு புத்துல கைய விடுவான், சிங்கமும் ஆடும் நட்பாக இருக்குமா? இதெல்லாம் கடவுளுடைய வெளிப்பாடு, தரிசனம். அவர் இப்படி ஆசைப்படுகிறார். இந்த பாம்பு தன் தன்மையை மறந்து அந்த குழந்தையை கொத்தக்கூடாது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறார். கருவில் அழிக்கப்படுகிறார்கள், வயது வந்து அழிக்கப்படுகிறார்கள், தெருவில் போகிறவர்களை இழுத்துக்கொண்டு அழிக்கிறார்கள். சிங்கமும் ஆடும் நட்புறவு கொள்ளும். சிங்கம் தன்னுடைய கொடூர குணத்தை, கொன்றழிக்கிற குணத்தை விட்டுவிட்டு சமாதானத்தோடு இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் வாசிப்போம், there is sickness everywhere. நோய் எல்லா இடத்திலும் இருக்கிறது. நோய் இருக்கிறவர்களிடத்தில் துக்கம் இருக்கும், சோர்வு இருக்கும். நோய் இருப்பவர்களை நாம் எல்லோரும் தள்ளி வைத்து விடுவோம். அதற்கு பேர் தான் ரிஜெக்ஷன். இவை எல்லாம் கலந்தவர்களை நாம் கர்ஸ் என்று சொல்வோம், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வோம். தொழுநோயாளிகளையும் அப்படித்தான் நினைத்தார்கள், எல்லா நோயாளிகளையும் அப்படித்தான் நினைத்தார்கள், விதவைகளை அப்படி நினைத்தார்கள், இப்பொழுதும் நினைக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பல பேருடைய, ஏன் ஏராளமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் காயப்படுத்துவதிலும் ஆர்கியூ செய்வதிலுமே நம்முடைய நேரங்கள் கடந்து போகின்றன. கொஞ்சம் யோசிங்க. மீதமுள்ளவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார். கிரம்பிள் 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 கிரம்பிள். இன்னும் கொஞ்சம் பேர் கிராம்பிள், சீட்டாடிட்டு குடிச்சுக்கிட்டு சந்தோஷம். யார் என்ன கெட்டிச்சு குட்டிச்சவரா போன, என் மனைவி
வீட்டில் வந்து கடன் கொடுத்து அசிங்கமாக பேசுனானே, என் பிள்ளைங்க பட்டினியாக கிடந்தா என்ன, அவன் ஒரு மரத்துக்கு அடியில் அல்லது ஒரு மலைக்கு அடியில் அமர்ந்து குடித்துவிட்டு தன் வாழ்க்கை அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பான். grumbling or grumbling. Many others to take away the hope by criticism. Criticism பண்ணி ஒரு நல்லது பண்ணி பாரு, நல்லா இருக்குன்னு சொல்றவன் ஒருத்தர் ரெண்டு பேர் அதை குறை சொல்லி நம்பிக்கையே விட செய்வான். கிரிட்டிசிசம் என்ன பண்ணுது? ஒருத்தர் அடுத்த முயற்சி எடுப்பதில் சாகடிக்கும். பைபிளில் தோபியாஸ் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா? தோபித்து இருக்கிறார். அவருடைய பார்வை போகிவிடும். ஆக மனைவி வேலை செஞ்சு அவருடைய நன்மைத்தனத்திற்காக அந்த எஜமான ஒரு ஆட்டுக்குட்டி கொடுப்பார். இந்த தோபித்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு எப்படி கிடைச்சது? அவன் எதுக்கு கொடுக்கணும்? சந்தேகத்தோடு கேட்பான். அந்த மனைவி சொல்லுவா, நீலாம் தெய்வ மனுஷனா? ஆகவே நாம் பிறருக்காக வாழணும், நம்மை கரைச்சு வாழ வைக்கணும். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கிரிட்டிசிசம்ஸ் வந்த உடனே, அது கிரிட்டிசிசம் என்னது? விமர்சனங்கள் வருகிற பொழுது அது நம்முடைய ஆவியை ஸ்பிரிட்டை புட் ஆஃப் பண்ணிடும். என்னத்தை பண்ண அந்த நம்பிக்கையை இழக்க வச்சிடும். இன்னைக்கு இயேசுவோ ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். என்ன? உடம்பு சரியில்லை, இவன் எப்ப பார்த்தாலும் படுத்துடுறா, ஒன்னா படுத்துடுறா, இப்படி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசுவையும் அப்போஸ்தலரையும் கூட்டி கொண்டு வாரேன்னு சொன்ன உடனே பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிட்டா பார் என்று சொல்லுவார்கள். சொல்லி இருப்பார். ஆனால் உண்மையில் அவர் ஜுரத்தினால் நலிந்து போயிருந்தார். இயேசு அவரை தொட்டு குணப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, குணமளிக்கிறவர்களாக நீங்கள் எப்பொழுதும் மாறப் போகிறீர்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11-19 வசனங்களை நீங்கள் வாசித்தார். குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். எத்தனை நாள் அந்த வியாதி இருந்ததோ, எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள் அவர்கள் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார்களோ, தங்கள் சரீரம் அழுகி போவதை தாங்கள் காண்கிற கொடுமை. மறுபடியும் அந்த நோய்க்கு மருந்து இருந்ததாக தெரியவில்லை, மருந்தும் சரியாக பணியாற்றவில்லை. தங்களுடைய உடல்கள் எல்லாம் சுருங்கி மெலிந்து அழுகி கொண்டிருக்கிறது. அந்த வாசனை அவர்களாலே சுவாசிக்க முடியவில்லை. உலகம் என்ன செய்தது? நீங்க எல்லாம் ஊரோடு இருக்கக்கூடாது, சபிக்கப்பட்ட உங்களுக்கு என்று ஒரு நரகம், நான் சரியாகத்தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்று ஒரு நரகத்தை, ஒரு பகுதியை ஏற்பாடு செய்ய, அங்கே இருங்கள். அங்கே எந்த கட்டடமும் கட்டப்படவில்லை. வெயில் இந்த பக்கம் அடிச்சா பாறையினுடைய இந்த பக்கம், வெயில் இந்த பக்கம் வந்த பாறையினுடைய அந்த பக்கம், மரத்தினுடைய நிழல், வெயில் காலத்தில் இலைகள் உதிர்ந்து விட்டார். மக்கள் தூரத்திலிருந்து ரொட்டியை விசிறி வீசி விட்டு போவார்கள். சுவற்றின் மீது தண்ணீரை வைத்து விட்டு போவார்கள். ஒருவேளை அவர்கள் வெளிப்புறத்தில் வர வேண்டும் என்றால் தீட்டு 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 என்று மணி அடித்துக் கொண்டு வர வேண்டும். அப்படி அறிவிப்பில்லாமல் வந்துவிட்டால் கல்லால் எரிந்து கொல்லப்படுவதற்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது. இந்த பரிதாபமான நிலை, தன் மகனையோ மகளையோ பிள்ளைகளையோ பார்க்க முடியாத நிலைமை. அப்பா, தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடாதப்பா, உனக்கு பிறந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன எனக்கு மாப்பிள்ளையே வரமாட்டாங்கப்பா என்று அப்பாவை, குஷ்டரோகியை வர வேண்டாம் என்று சொல்கிற சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. இயேசு அங்கு வருகிறார். இயேசு வந்து அவர்களை சுகமாக்குகிறார். நீங்கள் போங்கள், குருக்களிடத்தில் உங்களை காட்டுங்கள். சுகம் அடைந்து விட்டால் தான் குருக்களிடத்தில் காட்ட வேண்டும். இயேசு என்ன சொல்றாரு? நீங்க போங்கள், குணமடைந்து விட்டீர்கள் என்பது பற்றி இல்லை, நீங்கள் போங்கள், குருக்களிடத்தில் காட்டுங்கள். அவங்க போனாங்க வருத்தத்தோடு, இவரும் நம்மை தொடவில்லை,
இவரும் நம்மை கண்டு கொள்ளவில்லை. குருக்கள் இடத்துல போயிட்டு காட்ட சொல்றார். காட்டினா என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் சரியாகல, போ இன்னும் இப்படி இருன்னு சொல்ல போறாங்க. போகிற வழியிலே அவர்கள் சுகமடைந்தார்கள். On the way they were cured. அங்கு இயேசு மட்டும் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் பாருங்க. அந்த 10 பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்க. ஆனால் வாழ்வு கொடுக்கிறவர், நன்மை செய்கிறவர் இயேசு. குஷ்டரோகிகள் மேல் கருணை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களுக்கு சுகம் அளித்தார். அங்கு மருந்து குணமளித்ததா? மருந்து குணமளித்ததா? அங்கு மருந்து பயன்படுத்தப்பட்டதா? இல்லை. அங்கு மருத்துவம் பயன்படுத்தப்பட்டதா? இல்லை. அங்கு இல்லை. அங்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆகவே சாலமோனின் ஞான நூல் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் என்று நினைக்கிறேன். மருந்தோ களிம்போ பச்சிலையோ அல்ல, ஆண்டவரே உடைய வார்த்தையை எனக்கு குணமளிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், கடவுளுடைய வார்த்தை கேட்கப்பட வேண்டும், விசுவசிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு அற்புதம் அளிக்கிற குணம் இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், யாரை அனுப்புவோம்? நீ ஏன் காயத்தில் இருந்துட்டனா? நீ ஏன் உடைஞ்சு போயிட்டனா? நீ ஏன் ஹர்ட்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, அதான் ரொம்ப பயன்படுத்துகிற வார்த்தை. காயத்தில் இருந்தனா, குமிறி போயிருந்தனா, மன அழுத்தத்தில் இருந்தனா, யார் உனக்காக எழும்புவார்கள் என்று நினைக்கிற? ஆகவே உன்னை நீயே பலப்படுத்திக் கொள் கிறிஸ்துவுக்குள். இரண்டாவது, அவர்களோடு நீயும் இருந்துருவியோ? அவர்களும் அழுகிறார்கள் என்று நீயும் சேர்ந்து அழுவாயோ? நீ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஏன் எழுப்பக்கூடாது? உங்கள் சமூகத்திலேயே, உங்கள் சமூகத்தில் இருக்கிறவர்களை மேலே எழுப்புவதற்கு ஒரு கருவியாக ஏன் மாறக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவிலிருந்து இறை ஊழியர்களின் தீர்க்கதரிசிகளையும் எழுப்புவேன். அந்த தீர்க்கதரிசியாக நீ ஏன் எழக்கூடாது? சிம்சோனை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகிப்பவனாக நீ ஏன் வளரக்கூடாது? நீ ஏன் குணமளிக்க மருத்துவராக மாறக்கூடாது? இயேசுவின் மருத்துவராக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அழுகி போன சரீரம், உடம்பெல்லாம் கட்டிகள், காயங்கள். இங்கே இயேசு வருகிறார். நீண்ட நாள் ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவார். இயேசுவோ எசேயாஸ் புஸ்தகம் 53:4-5 சொல்கிறது, அவர் நம்முடைய காயங்களை சுமந்து கொண்டார், நம்மை குணமாக்கும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் சிரசில் காணப்படுகிற முள்முடி நம் சாபத்தை எடுத்ததற்குரிய அடையாளம். He is the healer. He is the curse remover. Word of God. அவர் குணப்படுத்துகிறவர், சாபங்களை மாற்றுகிறவர், தேவனுடைய வார்த்தையானவர். அவர் எப்பொழுதும் பாரபட்சம் காட்ட மாட்டார். அவர் தன்னிடம் வருகிறவர்களை வெறுங்கையாய் திருப்பி அனுப்ப மாட்டார். அவர் நம் சரீரத்தின் மேல் அதிகாரம் கொண்ட கடவுள். கடவுளுக்கு குணப்படுத்துவதற்கு எந்த பொருளும் மருந்தும் அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தை போதுமானது, உன்னுடைய நம்பிக்கை போதுமானது. அவர் வார்த்தை போதுமானது, உன் நம்பிக்கை போதுமானது. அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாமான் என்கிற ஒருவருக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவர் ஊரில் மருந்து இல்லை, சரியான மருந்து இல்லை. ஆகவே அவர் எலியாவை பற்றி கேள்விப்படுகிறார். எலியா யார்? கடவுளுடைய மனிதர், the man of God. இதுதான் இன்றைக்கு செய்தி, man of God. அந்த அரசருக்கோ அந்த நாமானுக்கோ
தங்கள் ஊரில் சுகம் கிடைக்காத பொழுது கடவுளுடைய மனிதர் ஒருவர் இஸ்ராயலில் இருக்கிறார். ஆகவே என்று ஒரு வேற்று இனத்தான் இஸ்ரேலின் கடவுளாகிய யெகோவாவை பற்றி அறிந்திராத ஒருவன் ஏலியாவை நோக்கி வருகிறான். கவனிக்கிறீர்களா? ஆக கடவுளிடத்தில் அவர்களை வரச் செய்கிற ஒரு மனிதர் இந்த பூமியிலே தேவைப்படுகிறது. தங்கள் நோய்களுக்கும் காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் மருந்து தருகிற ஒரு மனிதர் நம் நடுவிலே இருக்கிறார் என்ற ஒரு செய்தி அந்நியர்கள் நடுவில் பரவ வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். அந்த மனிதர் தன் சக்தினால் அல்ல, தெய்வ சக்தினால், தேவனுடைய இயேசுவின் வல்லமையினாலே சுகம் கொடுக்கிறார், தவறாமல் சுகம் கொடுக்கிறார். திரும்பி வந்தவர்கள் யாரும் இல்லை வெற்று கையோடு என்று அங்கே சத்தியம் பிரகடிக்கப்படும் என்றால் மக்கள் கண்டிப்பாக வருவார்கள். ஏலியாவிடத்தில் வந்த பொழுது ஏலியா அவரை 7 முறை யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரிக்கும்படி சொன்னார். அவருக்கு வேதனையாக இருந்ததா? எங்கள் ஊரில் நதி இல்லையா என்ன? ஆகவே அவர் மூழ்காமல் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு படை ஊழிக்காரன் சொல்கிறான், ஐயா, இதைவிட கடினமான பணியை செய்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். நீ செய்துத்தானே ஆக வேண்டும். இது மிக எளிதான காரியம், மூழ்கி எழுங்கள். கவனிக்கிறீர்களா? ஏலியாவுடைய வார்த்தை கேட்கப்படாத பொழுது ஒரு படை வீரனுடைய வார்த்தை அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறது. நாம் நல்லதை பேச வேண்டும். ஊதி ஊதி விஷயத்தை பெருசாக்குவது, கோல் மூட்டி தீய பத்த வச்சு குடும்பத்தை பிரிக்கிறவங்க எல்லாரும் சாத்தானுக்குரியவர்கள். பகிரங்கமாக சொல்லுங்கள், சாத்தானுக்குரியவர்கள். உன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அல்லது உன் பெயரை புகழ்ந்தேற்றிக் கொள்வதற்கோ மற்றவர்களுடைய பெயரை கெடுப்பது பிசாசின் குணம். கடவுள் அதை மன்னிப்பார் என்று நினைக்கிறீர்களா? அறிய கடவுளுக்கு பிடிக்கவில்லாத காரியங்கள் நீதிமொழிகளில் சீராக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒன்று சகோதரர்களுக்குள் சண்டையை பிளவை உண்டாக்குகிறவர்கள். அது நீ அந்நியாக இருக்கலாம், நீ மச்சிரனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். சகோதரர்களுக்குள் பிரிவை உண்டாக்குகிற எவரையும் கடவுள் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த நாமான் யோர்தான் நதியில் இறங்கினார். 3 முறை 4 முறை அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர் மறுபடியும் கரையேறி விடலாம் என்று நினைக்கிறார். கவனிங்கள், மீண்டும் கரையேறி விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் 7 முறை சொன்னார் அல்லவா, மூழ்கி பார்ப்போம் என்று. 7ஆம் முறை மூழ்கிய பொழுது அவருடைய ஊத்த சரீரம், கெட்டு போன சரீரங்கள் எல்லாம் அப்படியே உருவி கொண்டு போனது. அவருடைய தேகம் ஒரு இளம் குழந்தைக்குரிய, வாலிபனுக்குரிய தேகம் போல் மாறியது. இது நடந்த விஷயம். இன்றைக்கும் யோர்தானில் அத்தனை பேர் மூழ்கி எழுவது இந்த நம்பிக்கையில் தான். அந்த யோர்தானின் தண்ணீரை விட இயேசுவின் இருதயத்திலிருந்து வழிகிற தண்ணீரும் அவருடைய வியர்வையும் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்குமோ. இயேசுடைய வியர்வைக்கு இருக்கிற வல்லமை எவ்வளவோ, இயேசுவின் இருதயத்தில் இருந்து வருகிற இந்த தீர்த்த தண்ணீருக்கு எவ்வளவு வல்லமையோ அந்த நதியில் மூழ்குங்கள். அவருடைய ரத்தம் என்கிற ஜீவ நதியில் மூழ்குங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை மிக ஆழமாக கவனித்து, தெய்வ சித்தம் என் விசுவாசம் உங்களை எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் எழுப்பிவிடும். Satan, sin, sickness, these 3 are interconnected. பிசாசு, பாவம், நோய். பாவம், பிசாசு, நோய், இது 3ம் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. தெய்வம், குணப்படுத்துதல், விடுதலை, இது உங்களுக்கு வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடி ஓடுங்கள். தனிமையில் ஆண்டவரோடு அமர்ந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், குணப்படுத்துகிறவர். 2வது செய்தி, நீங்களே குணப்படுத்துகிறவர்களாக மாறுங்கள். இறைவாக்கில் ஏசாயா சொன்னார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க ஐயா. ஆனா ஒண்ணு, நான் பாவி, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
சுகமாக்குகிறேன், குணமாக்குகிறேன், சுத்தப்படுத்துகிறேன், சுத்தமாக்கினார். எசையாவுக்கு எவ்வளவு தரிசனங்கள் கொடுக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பு, இயேசுனுடைய மரணம், அவர் படுகிற காயங்கள் அத்தனையும் அவரால் பார்க்க முடிந்தது, செய்ய முடிந்தது. Be the healer, rather be a sick person. குணமளிக்கிறவர்களாக இருங்கள், நோயாளிகளை இருப்பதை விட. ஒரு சொல்லவா, குணமளிக்கிறவர்களிடத்தில் நோய்கள் இருப்பதில்லை. மாற்றான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வரும். நீங்க ஒருத்தரை அன்பு செஞ்சு பாருங்களேன், ஒருத்தங்கள பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், நேர்மறையான விமர்சனங்களை சொல்லி பாருங்களேன், ஆறுதலான வார்த்தையை சொல்லி பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேனை எடுக்கும் போது விரல்களில் தேன் மீதி இருக்கும். நாம் நன்மைகளை செய்யும் போது நம்மில் நன்மைகள் மீதி இருக்கும். நாம் தான தர்மங்கள் செய்கிற பொழுது நம்முடைய படிகள் நிறைந்து இருக்கும். ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த இயேசுவினுடைய அன்பு உங்களை தாக்குவதால் எஸ்ஐயாஸ் புத்தகம் 40:29, இன்றைக்கு நோயோடு இருக்கிறீர்களா? வசனம் சொல்கிறது, அவர் சோர்ந்து போனவர்களுக்கு வலிமை அளிக்கிறார். He gives strength to the weary. வாழ்க்கையினாலேயோ, கடனாலேயோ, பிள்ளைகளை வளர்ப்பதனாலேயோ, தொழில் முடங்கிவிட்டதனால எதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், உங்களுக்கு பலத்தையும் and increases the power to the weak. நோயாளிகளுக்கு, பலவீனமானவர்களுக்கு அவர் தன்னுடைய சக்தியை, பலத்தை அதிகமாக்குகிறார். அப்படிப்பட்ட கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் மனதில் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? கீர்த்தனை திருப்பாடல் 147:3, He heals the broken heart. உடைந்த உள்ளத்தை அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். திருப்பாடல் 41:3, கவனிங்க, The Lord sustains him on his sick bed. படுக்கையில படுத்த உடனே செத்துருவோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை காட்டுங்கள். ராயப்பருடைய மாமியாரை படுக்கையிலிருந்து எழுப்பிய தேவன் சொல்லுகிறார், The Lord sustains him on his sick bed. In his illness you restore him to the full. உங்களுடைய நோயில் அவருடைய முழுமையான சுகத்திற்கு தூக்கி எடுப்பார். தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, சஸ்டெயின். தப்புவிப்பேன் என்பது முழு விடுதலை பெறுவார். ஆகவே விடுதலை, சுகமாக்கப்படுதல், இதெல்லாம் கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அல்லவா? அதை செய்யக்கூடியவனாக நீ இருப்பாயா? அதை செய்யக்கூடியவனாக நீ இருப்பாயா? இப்படி சொல்லப்பட்டது. ஒரு பெண் மேல் ஒருவனுக்கு மிக பெரிய காயம் இருந்தது, அவள் செய்த துரோகம். அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்து போகிறார். அந்த செய்தி வேறொரு மூலியமாக இவனுக்கு வருகிறது. இவன் சொல்லுகிறான், அந்த குடும்பத்திற்கு என் ஆறுதலையும் என் ஜெபத்தையும் தெரிவிங்கள் என்று. அப்பொழுது எதிரில் இருந்த அந்த விஷயத்தை சொன்னவர் சொல்லுகிறார், அதே வார்த்தையை நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள், என் ஆறுதலையும் என் ஜெபத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்வதை விட நேரடியாக போய் வருந்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறேன். மாதாவினுடைய இதயமும் இயேசுவின் இதயமும் மகிழ்ச்சி அடையும் என்று சொன்னார்கள். இப்பெல்லாம் செல்போன்ல நிறைய வசதி வந்துச்சு, சாரி கேட்கறதுக்கும் ஹலோ சொல்றதுக்கும். நீ நேரடியாக போய் உன் வார்த்தை ஆறுதல் அளிக்கட்டும். உன் கணவன் தெரிந்தே தவறிழைத்தாலும் அவனை ஏற்றுக்கொள். உன் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது காரணம் நடந்த விஷயங்கள் அல்ல, உன் காயங்களால் பிரிஞ்சிருக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் குப்பையெல்லாம் பள்ளத்துல போட்டு எரிச்சிட்டேன். 2 நாள் ஆயிடுச்சு, உள்ள இருந்து புகை வந்துட்டு இருக்கு. ஆச்சரியம், தண்ணி ஊற்றி அணைச்சதே. அப்ப அடியில் அது எரிந்து கொண்டிருக்கிறது, புகைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்க வேண்டாம். கடவுள் கொடுக்கிற வல்லமையை பயன்படுத்தி அவருடைய சீடர்களாக காயங்களை ஆற்றுவோம். யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க உங்க வார்த்தையினால, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க உங்களுடைய செயலினால.
ஏனெனில் நீங்க எதிராளியை ஹர்ட் பண்ணும் போதெல்லாம் அவர்களை படைத்த கடவுளும் ஹர்ட் ஆகிறார். ஏன் தெரியுமா? நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நான் என்றார். மைண்ட் இட். நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து தான். நீ கிறிஸ்துவை துன்புறுத்திட்டு சமாதானமா இருப்பியா? உனக்குள்ள பிசாசு தான் இருப்பான். பிசாசுக்குள்ள கூட ஒரு அமைதி இருக்கும். என்ன அமைதி தெரியுமா? நான் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன். அவனுக்குள்ள இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அது அணையாத நெருப்பு. நிம்மதி இல்லை, அங்கலாய்ப்பின் ஆவி, அவன் திருப்தி இல்லாமல் அலைகிற ஆவி. நம் கடவுளுடைய பிள்ளைகளோ அமைதியில் இளைப்பாறுவார்கள். அந்த அமைதியை நீங்கள் பெறுவதற்கு இன்று முதல் காயப்படுத்துகிறதை விட்டுவிட்டு சுகப்படுத்துகிற மனிதர்களாய் மாறும். நம் கரங்களால் மற்றவர்களை தொட்டு சுகமாக்கும். நம் வார்த்தைகளால் மற்றவர்களுடைய காயத்தை சுகமாக்கும். தேவைப்படுகிற பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஆறுதல் அளிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவருடைய வல்லமை புனித பெரிய கிரகோரியின் பரிந்துரை வழியாக இன்னைக்கு நம் அனைவர் மீதும் பொழியப்படுவதாக. ஆமென். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சல் அனைத்து நலனுக்காகவும் இக்கரங்களை திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியாவின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதாக மாட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்த அனைத்து உம்முடைய ஆற்றின் வியத்தகு செயல்கள் நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுந்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்துதல் அனைத்தும் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த புனிதர்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித பெரிய கிரகரி ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையில் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ குணமளிக்க விரும்பி இறங்கி வந்தவர், நம்மையும் குணமளிக்கும் தூதர்களாக மாற அழைப்பு விடுக்கிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் நாம் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம், நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நரக தண்டனிலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் எம்மையே மாற்றுமே. அன்பனே இறைவனே, என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் எம்மை மாற்றுமே.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுவே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுவே, சமாதானத்தின் தூதனாய் என்னையே மாற்றுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வருகிற வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வல்லமையுள்ள பரிந்துரையோடு உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். இயேசுனுடைய இரக்கத்திற்காகவும் இயேசுனுடைய இரத்தத்தை கையில் எடுத்து அவருடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்து நற்கருணை ஆராதனையோடு பரிசுத்தமான திருப்பலியில் பங்கெடுத்து பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்து தேசத்திற்காக கதறி அழ ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஜெப கூட்டம் நடைபெறும். வாருங்கள். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தானியல்லோ, கன்னி தாயாரின் பர்த்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். இயேசு மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, எங்களில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம், திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம், திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே எல்லா ஜெயம். புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிரகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, மரியே வாழ்க.